என் தங்கமே, இப்பொழுது உன்னிடத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மையை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். நீயோ யார் என்னை தேடி வரப்போகிறார் என்று ஏக்கத்தோடு காத்திருந்த நிலையில் அதற்கான ஒரு நல்ல பதில் உனக்கு கிடைத்துவிட்டது. உனக்கானவரை உன்னை தேடி வரச் செய்ய போகிறேன். அந்த புதிய உறவானவரை விட்டுவிடாதே என்று மீண்டும் மீண்டும் உன்னிடம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். என்னை கண்டும் காணாமலும் சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எதை கொடுத்தால் இப்பொழுது நீ மகிழ்ச்சி பெறுவாயோ அதை கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். நீயோ உன்னுடைய தருணம் இதுவரையும் மாறவில்லை, இனிமையா மாறப்போகிறது, இந்த இரவுக்குள்ளேவா மாறப்போகிறது என்று நினைக்காதே. எல்லாம் எளிதில் நடக்கப் போவது உறுதிதான். ஆனால் உனக்கான கால நேரத்தையும் நான் விதிக்க வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் கொஞ்சம் காலத்தை எடுத்து கொண்டிருந்தேன். அது உனக்கு தேவைதானா இல்லைதானா என்று உனக்கும் புரிய வைக்க வேண்டும் அல்லவா? நீயோ ஒன்றை என்னிடம் கேட்பாய், மறு நிமிடமே வேண்டாம் என்பாய். அப்படி என்றால் உன் மனதில் நீ எதை நிலையாக வைத்து கொண்டு இருக்கின்றாய் என்று உனக்கு தெரியாது. அதையும் தாண்டி நான் கேட்டவுடனே உனக்கு கொடுத்து விட்டால் நாம் கேட்க கேட்க எல்லாவற்றையும் இந்த அப்பனான் அவன் கொடுக்கின்றானே, அதன் பிறகு இது ஏன் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அதன் அருமை புரியாமல் கூட இருக்கலாம். அதனால் தந்தை என்பவர் யார்? சிறிது கண்டிப்போடு அரவணைப்பவர் தானே. அந்த கண்டிப்பை தான் உன்னிடத்தில் நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். இனி அந்த கண்டிப்பு முடிந்து விட்டது. ஏனென்றால் என் செல்ல பிள்ளைகள் நான் சொல்வதெல்லாம் கேட்டுவிட்டு என் வழியில் நடந்து வந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் உன்னை தண்டிக்கப் போவதும் இல்லை, கண்டிக்கப் போவதும் இல்லை. இனி வருகின்ற நேரத்தில், வருகின்ற காலங்களில் உனக்கு கைப்பிடிக்க யாருமே இல்லையே, உன் கரம் பற்றி உனக்கான மனதில் உள்ள விஷயங்களை சொல்வதற்கு கூட ஆள் இல்லையே என்று ஆறுதல் தேடிக்கொண்டிருக்கும் என் மனமே, உனக்கு ஆறுதலாக மட்டுமல்ல உன் வாழ்க்கை துணையாகவும் அவர் வந்து கொண்டிருக்கின்றாய். யார் ஒருவருக்காகவோ இத்தனை காலம் உன் வாழ்க்கையை இழந்து கொண்டு தவித்தாய். யார் ஒருவருக்காகவோ உன் வாழ்க்கையின் நம்பிக்கையின்றி தவித்தாய். அந்த நம்பிக்கை யாரிடத்தில் இருப்பது? எங்கே பேசுவது? எப்படி பேசுவது? என்ன சொன்னாலும் செய்தாலும் அவர்கள் என் மீது நம்பிக்கை இல்லாமல் செயல்படுகிறார்கள். நம்பிக்கை இருப்பது போல் பேசினாலும் அவர்கள் காரியம் முடிந்த பிறகு என்னை விட்டு விடுகிறார்கள் என்ற பல்வேறு குழப்பங்களுக்கு நடுவில் என் பிள்ளைகள் எதை சுமந்து செல்வது, எதை விடுவது என்று தெரியாமல் அங்கு தவித்து கொண்டிருந்தாய். என் தங்கமே, சில திருப்பு முனைகளும் சில திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். அந்த திசையும் திருப்பங்களையும் நீ மனதார ஏற்றுக்கொள். எப்படி ஒரு வெற்றி வந்தால் உன் மனதிற்குள் சந்தோஷம் பூத்து குலுங்குகிறதோ அதுபோல் தோல்வி வந்தாலும் மனச்சங்கடமின்றி உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராயிரு. எதுவுமே இங்கு காரணம் இல்லாமல் நடக்காது. அந்த காரணத்தை நான் உன்னிடத்தில் சொல்வது எனக்கு ஒரு நிமிடம் போதுமானதுதான். இந்த காரணத்தோடு நடக்கிறது என்றால் நீ சில சமயம் புரிந்து கொள்வாய், சில சமயம் இதுதானா வாழ்க்கை என்றும் வெறுத்து விடுவாய். அதற்காகத்தான் அந்த காரணத்தை நான் விட்டுவிட்டு இனி என் பிள்ளைகளை எனக்காக வாழ வைக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டு உன் போராட்டத்தோடு நான் துணை நின்று கொண்டிருக்கின்றேன். நீயும் உன் போராட்ட களத்தில் நின்று கொண்டு முடிவு எடுப்பதை தாண்டி அந்த முடிவு சரியா தவறா என்று குழம்புவதுதான் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது. என் பிள்ளையை அந்த குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு சொல்ல இந்த சாய்தேவன் நானவன், இந்த சாயப்பன் நானவன் நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றி யோசிக்கிறாய், எதை பற்றி சிந்திக்கிறாய்? எல்லா வகையிலும் உனக்கு நான் உதவியை மட்டுமல்ல தீர்வையும் சொல்லத்தான் வந்திருக்கின்றேன் என்பதை மறுத்து விடாதே. நான் எதிலும் அங்கு தோற்பதே இல்லை என்று நீ உருவாக்கிக்கொள். உனக்கு எந்த இடத்தில் மதிப்பு இல்லையோ அந்த இடத்தில் உன் தன்மானத்தை இழந்துதான் உன் செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்து கொள்ளாதே. உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் நீ அங்கு நகர்ந்து கொண்டே செல். நிச்சயமாக
உனக்கு எதை பிடிக்குமோ அதைத்தானே தருவதற்காக வந்திருக்கின்றேன். உன் அச்சமும் உன் பதற்றமும் எங்கே முடிகிறதோ அங்கேதான் உன் வாழ்க்கை தொடங்குகிறது. அச்சத்தையும் பயத்தையும் பார்த்து கொண்டே இருந்தால் நம்மளுடைய செயல் பதற்றமாகத்தான் இருக்கும். நாம் எப்பொழுதுமே ஒரு செயலை செய்வதற்கு முன்பு சிறிது அச்சத்தோடு தொடங்குவோம். அது நல்ல விஷயம்தான். அப்படி இருந்தால்தான் அந்த காரியம் தோற்று போகக்கூடாது என்பதில் கவனத்தை செலுத்துவோம். பதறாமல் செய்து கொண்டு இருக்கலாம். அதற்காக ஒவ்வொரு நாளும் ஐயோ எப்படி நடக்கப் போகிறதோ என்று கேள்விக்குறிகளை முன்னிட்டு வைத்து கொள்ளாதே. அந்த கேள்விகளை தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்கு எவ்வளவு போராட்டத்தை நான் முன்னெடுத்து சென்று கொண்டு இருக்கின்றேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும். உன் விதியோடும் கருமாவோடும் போராடி கொண்டு இருக்கும் பொழுது நீ ஏன் நான் உன்னிடத்தில் இல்லை என்று நினைக்கின்றாய்? சில காலமாகவே நீ நிம்மதியின்றி தவிக்கிறாய். மனம் சொல்ல முடியாத அளவுக்கு வழிகளை அங்கு தாங்கிக் கொண்டிருக்கின்றாய். இந்த நேரத்தில் கூட என் அப்பன் என் கனவில் தோன்றி ஒரு தீர்வை சொல்லவில்லை. என்னை சுற்றி இருக்கிறாரா இல்லையா என்று கூட எனக்கு தெரியவில்லை என்று எந்த அளவுக்கு நீ மனம் சோர்வடைந்து இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். நான் உன் கண் முன்னே தோன்றவில்லை என்ற உடனே நீ உன்னிடத்தில் இல்லை என்று நினைத்து விட்டாயா? நான் என் உருவத்தில்தான் உன்னிடத்தில் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை எப்பொழுதுமே நிலை கொண்டு இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, நிழல் கூட வெளிச்சம் வரும் வரைதான் உன்னிடத்தில் அங்கு இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் இந்த அப்பனானவன் அப்படி இல்லை. என் பிள்ளைகள் எங்கே வெற்றி அடைவார்களோ அந்த இடத்தின் வரை, இறுதி வரை, வெற்றி கிரீடத்தை தலையில் ஏற்றும் வரை உன் கைப்பிடித்து கொள்வது இந்த சாயப்பன் தான் என்பதை நீ உணர்ந்து கொள். சாய் தேவா, சாய் தேவா என்று அழைக்கும் பொழுது நான் வரவில்லையோ என்று நினைக்காதே. இந்த சாய் தேவன் எப்பொழுதும் உன் மகிழ்ச்சிக்காகத்தான் இங்கு போராடி கொண்டு இருக்கின்றேன். துவாரகமாயில் இருந்து அமைதியாக தூங்கிக் கொண்டு இருக்கின்றானோ, அமைதியாக துயிலெழுந்து கொண்டு இருக்கின்றானோ என்று நினைக்காதே. நான் மூச்சுவிடும் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன் பெயரை மட்டும்தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். என் பார்வை உன் மீது முழுவதுமாக பட்டு விட்ட போதும் சந்தேகம் வேண்டாம். சர்வ நிச்சயமாக உனக்கு வேண்டியதை உன் கையில் ஒப்படைக்கத்தான் போகிறேன். பொறுமையாக இரு. நீதியின் போராட்டம் எப்பொழுதுமே தோற்று போகாது. என் பிள்ளைகள் நீதியின் பக்கமும் தர்மத்தின் பக்கமும் அங்கு உறுதியாக நிற்கும் போது உன் போராட்டத்தை நான் எப்படி தங்கமே கண்டும் காணாமலும் சென்று விடுவேன். நீ நல்லதுதான் நடக்கும் என்று நம்பிக்கை கொள். உனக்கு வெற்றியை நான் தேடி தருவேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.